திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் வைகாசி விசாகத்தையொட்டி கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். பலரும் மயக்கமடைந்து முதலுதவி சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இன்று காலையிலிருந்தே இது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். ஒருவர் மயக்கமடைந்திருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டோம். இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறது, மதிய வேளை, அங்க தண்ணீருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா, நிழல் குடைகள் எதுவும் அமைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தற்போதைய சூழல் என்ன? திலகவதி, இந்த திருப்பரங்குன்றம் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை முதலே பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றன. தற்போது கோவில் சார்பாக இருவழி பாதையாக பிரிக்கப்பட்டு பால்குடம் எடுத்து வரும் பக்தர்களுக்கு தனிப்பாதை எனவும் சாமி தரிசனம் செய்வதற்கான தனிப்பாதை எனவும் அமைக்கப்பட்டு தற்போது பக்தர்களை உள்ளே அனுப்பப்பட்டு வருகின்றன. ஆனால் காலை முதலே இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டும் கொளுத்தும் வெயிலிலும் பாராமல் பொதுமக்கள் வருகை தந்த வண்ணம் இருப்பதால் ஆங்காங்கே வெயிலின் தாக்கம் அதிகமான காரணத்தினால பக்தர்கள் தற்போது மயக்கமடைந்து இந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ முகாமில் சிகிச்சையானது பெறப்பட்டு வருகின்றன. தற்போது வரைக்கும் கால்வலி, வயிற்று வலி மற்றும் வெயிலில் மயக்கமடைதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களின் காரணமாக 87 பேர் தற்போது இந்த மருத்துவ முகாம்களில் சிகிச்சை பெற்று மேலும் 2 தீவிர சிகிச்சைக்காக அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த வைகாசி திருவிழாவை முன்னிட்டு ஏற்கனவே ஏராளமான பக்தர்கள் காலை முதலே வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இன்னும் கூட்டமானது முடிவடையாமல் வந்து கொண்டே இருப்பதால் இந்த பக்தர்களின் அலையானது இங்கு பகுதியில் கூட்டம் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் அதிகமான வெப்பத்தின் காரணமாக தற்போது ஆங்காங்கே வரிசையில் நிற்கக்கூடிய பக்தர்கள் மயக்கமடைந்து தற்போது சிகிச்சைக்கானது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. தற்போது நமது ஒளிப்பதிவாளர் காமிச்சு கொண்டிருப்பது இந்த மருத்துவ முகாமில் தற்போது இந்த இதானது வரும் பக்தர்களுக்கு முதலுதவியானது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் இருந்து அந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக இதுவரைக்கும் 87 பேர் சிகிச்சை பெற்று வந்திருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். அவற்றை கேட்போம். மேம், என்ன மாதிரியான காயங்கள் ஏற்பட்டு இல்லை மயக்கங்கள் இந்த சிகிச்சை பெற்று வராங்க, அதை பற்றி சொல்லுங்க. மெயினாக கால் வலிக்காக தான் சார் மெயினாக வர்றாங்க. வேற ஏதாவது வரும்போது கல் எடறி அந்த மாதிரி இன்ஜுரி அந்த மாதிரி வர்றாங்க. வயிறு சரியில்லாமல் அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் வர்றாங்க. ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் 108 ரெஃபர் பண்ண மாதிரி இருந்தாங்க. பிபி சுகர் அவங்களுக்கு இருக்கு. அவங்க டேப்லெட் ஒழுங்கா போடல. காலையில நாங்க பார்க்கும்போது சுகர் கொஞ்சம் ஹையா இருந்துச்சு. அதனால நாங்க இங்க ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு 108 திருப்பரங்குன்றம் ஜிஹெச் ரெஃபர் பண்ணிட்டோம். இது வரைக்கும் எத்தனை பேர் வந்திருக்காங்க, சிகிச்சை பெற்றிருக்காங்க? என்ன மாதிரியான பெரிய விஷயங்கள், என்ன வெயில் காரணமா அதிகமா வராங்களா? அந்த மாதிரி வெயில்னால தான் இருக்கு. ஃபாஸ்டிங் பக்தர்கள் ஃபாஸ்டிங்ல இருந்து வர்றதுனால கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. 90 பேர் வந்திருக்காங்க சார். இது வரைக்கும் 90 பேர் வந்திருக்காங்க. நம்மளே கேட்கலாம். இது வரைக்கும் வெயிலின் தாக்கம் காரணமாக பல்வேறு கால்வலி, வயிற்று வலி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் காரணமாக தற்போது இந்த சிகிச்சையானது பெறப்பட்டு வந்திருப்பதாகவும் தற்போது வரைக்கும் 90 பேர் இந்த முதலுதவி சிகிச்சையானது அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக 2 அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக வெயிலின் தாக்கம் காரணமாக கூட்டமும் குறையாத வண்ணம் வந்து கொண்டே இருப்பதால் அதிகமானோர் இந்த வெயிலின் தாக்கம் காரணமாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.